கம்பெனிகளாக பதிவை உலகத்தை மீண்டும் நாளை முதல் தற்போது வரை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு விழா ஐம்பது விழா இந்த விழாவிற்கு வருகின்ற அனைத்து தமிழ் இணைய மற்றும் நேரடி குழுமத்திற்கும் வந்த நிறுவனத்திற்கும் தலைவர்களுக்கும் கவியரங்கம் மற்றும் சீர்திருத்தை வளமை முறை எழுச்சி முறை என்று வாழ்த்துறையாகவும் நம்மை எல்லாம் ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்த அத்தனை பேருக்கும் இந்த ஐம்பது விழா என்பது ஒரு 2 வருடத்துக்கு முன்பாகவே நடைபெற்றது. நிறைய நெருக்கடிகள், நிறைய தடைகள், இழப்புகள் என்று அனைத்திற்காக தொடர்ந்து வந்ததால் இந்த விழா என்பது தள்ளி போய் இந்த 3 வருடங்களுக்கு இன்று நிறைவேற்றுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்வு இந்த விழா என்பது இவ்வளவு சிறப்பாக இருக்கக்கூடியது என்று சொன்னால் ஒத்துழைப்பு எனக்கு ஒரே ஒரு இன்னும் சொல்லப்படாத மனம் மகிழ்ச்சி சந்தோஷம் மனம் மகிழ்ச்சி என்பது மனதோடும் எல்லா ஆண்மைகளையும் பார்த்து ஒரே இருக்க வைத்து அதே போல எல்லா நிறுவன தலைவர்களையும் பழைய உறவுகளையும் இங்கே காணும்போது உண்மையிலேயே நெஞ்சுக்குள் சிறிததையும் வாழ்த்து தஞ்சையில் வந்திருக்கிறோம். சிறந்த கவிஞர்கள், அதுவும் கவியரங்கம் அது சொத்து உட்பதார் பெரியார் பேராயரும் கவியர் ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளும் அந்த கவியோடைய எழுச்சி இருந்ததா இந்த காலம் கேட்டுக்கொண்டிருந்ததா தெரியவில்லை. ஆனால் காலம் சிறப்பு புஸ்தகமாக செயலர் இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஊரில் நாங்கள் இருந்து படித்த மொழி வந்திருக்கார். அவர் அப்படியே ஆளுமை நம்ம செய்யும்போது நம்ம இருக்கக்கூடிய ஆளுமை அவரை நாம் புரிந்து வேண்டும், அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர் காலையே சொன்னார். சொல்ல வேண்டாம் கேட்டு அதுவே யார் என்ன பேசுறாங்களோ அதுக்கு போய் பாராட்டு உண்மையிலே அதே போல முதன்முதலாக நான் இந்த நவகிரகத்தில் வருவாரா தெரியல. யாரையும் கேட்டு நான் பேர் போறேன். யாரையும் கேட்டு நான் பேர் போறேன். ஏற்கனவே கவியர் தலைமை சொன்னாலும் கூட நான் தலைமை போட்டாங்க போட்டு பேர் போட்டு வந்துருக்கேன். ஏனென்றால் நான் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய உரிமை ஒவ்வொருடைய வாழ்க்கையும் என்னை வாழ வைக்கும் என்பதை விட என்னை ஊக்குவிக்கும். அடுத்த நூல் வெளியீடு என்னுடைய கனவு என்பது எளிய இது முன்னேற்கட்டும். ஆனால் எந்த தூண்டல் மற்றவர்களுக்கு உருவாக்க வேண்டும். அது இளைஞர்களை மாணவர்களை உருவாக்க வேண்டும். அந்த இளைஞர்களின் கொஞ்சம் தெரியும் கொஞ்சித்தாக மாணவிகள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பொழுதுமே ஒரு ஆசிரியர் என்பவர் தன்னுடைய மாணவர்களை இணையாக விட்டுவிட்டார் சொன்னால் வரவேற்படாத பள்ளி அவனை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரே முறை அது கல்வி.
ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒரு எழுத்தாளி நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசியுங்கள், நிறைய வாசியுங்கள். ஆனால் வாசித்ததை மீண்டும் வெளிப்படுத்தி அதை புதிய பண்பா மக்களுக்கு உள்ள இதுதான் ஒரு படைப்பாளி கலைச்சாலை அமைப்பு. இந்த கவலையில் நல்ல விதைகளை கொண்டு நாட்டுக்கு அதை நல்ல பயிர் செய்து அதை உலகத்தை காட்ட வேண்டும். இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாம் நம்முடைய ஒன்றியோடு தமிழுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி தமிழ் என்பது சரஸ்வரத்தில் அஞ்சார் பணக்கடையா அஞ்சார். இது வந்தால் பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த இணைய வழியாக தமிழை பற்றி வச்சிருக்கோம். அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வரல. ஆனால் ஒரு மொழி நம்மளை எல்லாம் உருவாக்கி அது மறக்கிட்டே காலம் நான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போனேன். நான் மருத்துவமனை எதிர்ப்பு அவ்வளோ சாதனைகள் மருத்துவர் பேசக்கூடாது, பேச முடியாது, நானும் பேசுவேன். அப்பதான் அதுக்குரிய சாதனையாளர் வெங்கடேசன் மருத்துவர்கள் தான் பேச முடியாது. இப்ப கூட கொஞ்சம் லைட்டா வாங்கிட்டு இருக்கேன். ஆனா 1.5 மணி நேரம் பேச 1.5 மணி நேரம் பேசுறேன். அவங்க பேசிக்கிறேன் தன்மை பேசுறது. அதே போல கொரோனா முடிந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. ஏதோ செஞ்சா என்ன பண்ணணும்? நீங்களாம் பார்த்தா பயணம் போட்டி மாதிரி மற்ற உபாமா பார்த்தா இது பழைய நம்ம மட்டும் லோனு இல்லை. செல்வரேன் விவசாயம் செஞ்சுட்டு சொல்றாங்க. இது காரணம் ஊக்குவித்து பயிற்சி ரொம்ப சொல்ல மாட்டேன். சரி எல்லாம் போட்டாங்க, பேர் போட்ட போகாடிப்பாங்க. அவங்க எழுதிவாங்க நன்மை பண்ணுறேன் போனேன். அப்படி இந்த ஊக்குவித்தவர் ஞான எல்லாமே ஆரம்ப காலத்தில் கைப்பிடித்து அப்படிதான் நட்போட்டம் தான் என்னை இந்த நட்போட்டம் தான் என்னை கைப்பிடித்து ஊக்குவித்தது. நவகிரக கூட்டம் தான். அதே போல ஒரு புரட்சிகரமான எழுத்துக்கள் எது ஆசைப்படுது, எது ஆசைப்படும் போது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அப்ப எனக்கு கிடைச்ச ஒரு அமைப்பு பாரதி பாபான நான் இருக்கிறது பெருமைக்கு நான் சொல்றேன். அவங்க தலைமுறை பார்ப்பேன். அடிமை பிள்ளைங்க அட்டை இன்னும் சொல்லிட்டே இருக்கும். அப்ப ஏதோ சும்மா எதை வச்சு கொண்டுவார். இது பார்ப்போம். நிறைய தலைப்புகளுக்கு நான் அவரோட எழுதின கலங்களை இருக்கிறேன். அதுதான் அந்த புரட்சிகரமான பொது சிந்தையில கிடைச்சது. அது எழுத வச்சது, பேச வச்சது, ஒரு பகுத்தறிவுகளான ஒரு செயல்பாட்டுக்கு தள்ளியது தோழர் சோழராஜனுடைய அந்த தாய்மொழிகள் எனக்கும் மகனுக்கும் இருந்தது கருத்தொற்றுமை, பொது சிந்தனை. இதெல்லாம் இந்த அளவுக்கு இந்த மேடையில் எல்லோரையும் வைத்து நாம் பார்க்க மிகவும் ஒவ்வொரு இடத்துல சொல்லலாம். அதே போல வீரர்கள் நடிச்சுனா ஒரு பொறுமையை பேசுவாரு, ஆனா கருத்துக்கள் பேசுவாங்க. பொறுமையை பேசுவாரு, ஆனா கருத்துக்கள் பேசுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு கவியர்கள் சொல்லி யாரை போனாங்க போது நம்ம போட வேண்டாம். உத்தரவி யார், உத்தரவாதி யார், அவர்தான் சொல்லணும். இந்த கவியர்கள் கம்மியாக ஏன்னா யாருக்கு எது கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். எனக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. மாயல் சலகையை வந்து புத்தகத்தை பேசணும்னு நினைச்சோம். நேரம் பண்ணிக்கிறதோட நான் இந்த இடத்துல வெளியிட்டவே சந்தோஷம். அந்த புத்தகத்தை அந்த உணர்வு தெரிவிச்சுமே ஒரு 10 பேர் தெரியுதுங்கிறது எனக்கு சந்தோஷம். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மூன்றுக்கும் சக்தியாக சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கூட என்னை கைப்பிடித்து அதனால்தான் நீங்கள் உங்களோடு எப்போதும் ஒரு உறவாக இருக்கிறேன். அதனால கம்மியாக நான் இருக்கேன். வீரமான சொல்லும் போது சொல்றோம். ஏன்னா நம்ம மொத்தம் ஒரு ஈரோடு அந்த ஈரோட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குது.
சேர்ந்து நீங்களும் இல்லத்திற்கு திரும்ப வேண்டும். அதனால என்னுடைய சிற்றுரையை கொடுத்துருக்கிறேன். இன்னும் சொல்ல மறந்து இருந்தால் நான் சொன்னதாக நன்றி. ஏற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக விருது வழங்கும்